ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளை சனிக்கிழமை அதிசக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே காரியத்தடை வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். முயற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா, அப்படி இருந்தும் நமக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா தோல்வி தோல்வி தோல்வின்னு எப்பயுமே வாழ்க்கையை வெறுத்து போயிருச்சு, இனியாவது வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும், மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி அடையணும் அப்படின்னா நாளைய தினம் வரவிருக்கும் சனிக்கிழமையை யாரும் தவற விடாதீங்க. நாளை வரக்கூடிய சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு, நாளைய தினம் எந்தெந்த வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாளைய தினம் சனிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், தசமி திதி அமிர்த யோகத்தோடு சேர்ந்து வருது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு மிக பெரிய அளவில் வெற்றியை சீக்கிரமாக கொடுக்கும். நாளும் கோளும் செய்வது போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்வாங்க. அதுபோல தான் நேரமும் காலமும் நாளை கைகூடி வந்திருக்கு. இந்த நாளை தவற விட வேண்டாம். காரிய தடை விலகணும் அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். நாளைய தினம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்படின்னா காரிய தடை விலகணும் அப்படின்னு, வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு 27 வெற்றிலைகளில் மாலை கட்டி போட்டுட்டு கொஞ்சம் அவல் பிரசாதமாக வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த அவலை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால் பிரசாதமாக கொடுங்க. உங்களுடைய காரிய தடை விலகும். உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றிகள் குவியும். அடுத்தபடியாக தீராத பிரச்சனைகள் தீர நாளைய தினம் நரசிம்மர் வழிபாடும் கருட பகவான் வழிபாடும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை கொடுக்கும். தீராத நோய்வாய்ப்பட்டவர்கள், தீராத துன்பத்தால் குடும்பத்தில் அவதிப்பட்டு வர்றவங்க நாளைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. கருட பகவான் வழிபாடும் நீங்கள் நிச்சயமாக செய்யணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நரசிம்மருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு நரசிம்மரை 27 முறை வலம் நிச்சயமா உங்களுடைய தீராத துன்பங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மனதில் இருக்க பயமும் நீங்கும். இதே போல தான் பெருமாள் கோவிலில் கருட பகவான் சன்னதி இருக்கோ அப்படின்னா அங்கே போய் நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. கருட பகவானுக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சு கருட பகவானை 27 முறை வலம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கும் தீராத இன்னல்கள் தீரும். இது நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள், எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் நாம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு ஏதாவது அந்த கடவுள் பிரச்சனை கொடுத்த கடவுளுக்கு அதோட முடிவையும் கொடுக்க தெரியும். அதை நாம் வழிபாட்டுனால கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். அதனால நீங்கள் இது எளிமையான வழிபாட்டு முறை தான் இப்போ நான் சொன்னது. இது எல்லாமே நிச்சயமாக எல்லாருனாலையும் பண்ண முடியும். நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கையோட பக்தியோடையும் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. தவற விடாமல் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. வீட்லையும் ஆஞ்சநேயரோட படம் இருக்குது, சிலை இருக்குது அப்படின்னாலும் வீட்லையும் ஒரு நெய் தீபம் போடுங்க. துளசி மாலை குட்டியாக துளசியை நீங்கள் உங்கள் கையாலேயே தொடுத்து அந்த மாலை மாதிரி சாத்துங்க. இல்லைன்னா துளசியை வைங்க பாதத்தில். அப்புறம் ஆஞ்சநேயரோட மூல மந்திரம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. 108 அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னா அதை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். கண்கூடாக பார்க்க முடியும். நீங்கள் உணரவும் முடியும். இந்த வழிபாடை
தவறாமல் செய்யுங்க. நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.